இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாம் மாம் நான் 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 ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டாட் என்னம்மா? டாட் நிஜமாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை பத்தி என்னாலயே வர்ணிக்க முடியல. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? ஆமா, என்ன விஷயம்னு சொல்லுமா. அது வந்து ஆக்சுவலி இன்னில இருந்து கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ட் தட்ஸ் ஃபைனல். இதான் காரணம். அதனால தான் நான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஆர் யூ ஃபுல் ரியல்? அண்ட் ரிஷி எதுவுமே சொல்லலையா? எதுவும் சொல்ல, ஏன்னா அவன் கிட்ட ஆப்ஷனே இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் விட்டு வைக்கல. நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன். ஐ நோ. அண்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாம். எல்லாத்தையும் விட சர்ப்ரைஸா நீலம் ஆண்டி தான் கொடுத்தாங்க. அவங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலா எனக்காக பார்ட்டி வச்சிருக்காங்க. இட்ஸ் a gift for me. I'm so happy. மலிஷ்கா, நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு முகத்தை பார்க்கணும்னு. கம். எல்லாம் நல்லதே. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். இனி என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இதுதான் தேவை. மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் இது. என்ன பாட்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன்லாம் ஒண்ணே இல்ல, பயங்கர கோவத்துல இருக்கேன். இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு உடைக்கணும் போல இருக்கு. இந்த வயசுல இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்காது. அதனாலதான் பேசாம இருக்கேன். ஆனா எதுக்காக? ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது பாட்டி? என்னாச்சு? நடக்குதே, நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. நீலம் ரிஷிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாசம் நடந்துரும். சரி, இதுல தப்பு என்ன இருக்கு? கல்யாணங்கிறது தான் முன்னாடியே முடிவாயிடுச்சுல. அது சீக்கிரம் நடந்து முடிஞ்சா நல்லது தானே. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? உங்களோட எந்த விஷயத்தையாவது நான் இது வரைக்கும் தப்பா நினைச்சிருக்கேனா? கேளுங்க. ஒரு மாசத்திலேயே ரிஷிக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத நினைச்சு என் மனசு அவ்வளவு கவலைப்படுது. உனக்கு அந்த கவலையே இல்லையா? இதனால எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கும் ரிஷிக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு உறவும் இல்ல. முதல்ல எங்களுக்குள்ள உறவு இருந்துச்சு, பட் இப்போதான் எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. நாங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். ரிஷியும் மலிஷ்காவும் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நீ ரிஷியை லவ் பண்ணவே இல்லையா? என்ன பாட்டி, இந்த பேச்சு இனிமே தேவையில்ல. எனக்கும் இது தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரோட கல்யாணமும் அவசியம் நடந்தே ஆகணும். என்ன அண்ணி, நீங்க வந்தோடனே என்னோட வேலையை கவனிக்கிறீங்க? நீங்க இல்லாத போது நான் தான் பாட்டிக்கு மருந்தெல்லாம் கொடுப்பேன். எனக்கு தெரியும், ஆனா டைம் ஆயிடுச்சுல, அதனால தான் நானே இன்னைக்கு வந்து மருந்து கொடுத்தேன். நல்ல வேலை பண்ணீங்க, ரியலி. பேச்சு வாக்குல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீலம் சித்தி நாளைக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க, ரிஷி மலிஷ்காக்காக. அது வேலண்டைன்ஸ்க்காக. நாளைக்கு பார்ட்டி கொடுக்குறியா? என்கிட்ட பேச கூட உங்களுக்கு டைம் கிடைக்குதா? அப்படின்னா பார்ட்டி கொடுக்க போறேன். ம். உங்களுக்கு பார்ட்டி பத்தி மட்டும்தான் கேட்கணுமா? வேற எதுவும் கேட்க வேண்டாமா? நீயே சொல்லுவேன்னு நினைச்சேன், சொல்லாததால கேட்க வேண்டியதாயிடுச்சு. எப்போ நீ அப்படிதான். நான் தான் மறந்து போய் அப்படி யோசிக்கிறேன். இது வரைக்கும் நீ அட்வைஸ்க்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ என்கிட்ட கேட்டதில்லை. நீயே தான் முடிவெடுப்ப. ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு சொல்லுங்க. லக்ஷ்மியை நீங்க தான் மகளா ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கான வேதனையை இந்த குடும்பத்துல எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். அது இருக்கட்டும், நீ இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கல. அது என்ன பழி வாங்கவா இல்ல லக்ஷ்மிய பழி வாங்கவா? பழி வாங்குறதா? நீங்க என் ஹஸ்பண்ட். உங்களை பழி வாங்குறத என்ன நானே காயப்படுத்திக்கிற மாதிரி தான். அதோட அந்த லக்ஷ்மி, அவளா எனக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா? நான் பழி வாங்குற அளவுக்கு அவளுக்கு தகுதியும் இல்லை, அதுக்கு என்கிட்ட நேரமும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? ரிஷிக்காக செய்யறேன். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்புறம் மலிஷ்காவுக்காக. ஏன்னா அவ
அவ தான் இனி என்னோட மருமக. அவ சந்தோஷத்துக்காக செய்றேன். நாளைக்கு நடக்கிற பார்ட்டி கூட மலிஷ்காவுக்கு நான் கொடுக்குற gift தான். மனசார அதை கொடுக்குறேன். நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்ட்டி. ஏன்னா இது வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி மட்டும் இல்லைங்க. அந்த பார்ட்டி கூடவே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் கொடுக்க போறேன். என்ன? அஃப்கோர்ஸ் சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா சொன்னா போதும். உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்கும் நாளைக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இப்ப சொல்றேன். நாளைக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்க போகுது. ஓ, நான் நினைச்சேன் நாளைக்கே பண்ணுவேன்னு. ரிஷி தான் லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கானே, இல்லைன்னா நாளைக்கே பண்ணிடுவேன். வேற வழி இல்லாம அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பட் எனிவேஸ், எல்லாருக்கும் மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிஷிக்காகவும் தான், அப்புறம் லக்ஷ்மிக்காகவும். அதுக்கப்புறம் டிராமா பண்ணக்கூடாதுல்ல. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. ரிஷி லக்ஷ்மியோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் லக்ஷ்மி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா. ரிஷியும் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். ரிஷி லக்ஷ்மியோட உறவை நிரந்தரமா அழிக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்குள்ள இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத எந்த உறவு இருந்தாலும் சரி, அத நிரந்தரமா அறுக்க பாக்குறேன். ஏன்னா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் லக்ஷ்மி ரிஷியை ஏமாத்த கூடாது. அவளோட கெட்ட நிழல் என் மகன் மேல விழக்கூடாது. வாவ், டைமண்ட் நெக்லஸ். தேங்க் யூ so much ரிஷி. தேங்க் யூ. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உன்னை விட இல்ல. ஓகே, என்னோட gift எங்க? உன்னோட gift உன்னோட கண் முன்னாடி தான் இருக்கு. ஆனா என்கிட்ட உனக்காக ஒன்னு இருக்கு. பிரைஸ்லெஸ். What the hell? இது ஏன் போன் இல்லையே. சோனலோட போன் அடிக்குது. இவளால என் கனவே கலைஞ்சு போச்சு. கனவு எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தது. அவன் என்ன கிஸ் பண்ண வந்தான். கனவுல கூட தடங்கலாம். அவன் கிஸ்ஸே பண்ணல. ஏந்திரன், சோனல், இங்க பாரு, உன் போன் அடிக்குது. என்ன மலிஷ்கா, தூக்கம் அவ்வளவு முக்கியமா? என்ன ஆச்சு? Shut up. உன்னால ரிஷி என்ன கிஸ் பண்ணல? என்னாலயா? ரிஷி உன்னை கிஸ் பண்ணலையா? நீ என்ன தூக்கத்துல உளறியா? ரிஷி ஏன் என்ன கிஸ் ஐயோ, பண்ணணும்? உன்னை கிஸ் பண்ணல. எனக்கு கிஸ் கொடுக்க வந்தான். ஆனா நீ வந்து கெடுத்துட்ட. உன்னை அவ எங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தா? எப்ப கிஸ் பண்ணிட்டு இருந்தா? ரிஷி எங்க இருக்கா? என்ன உளற? ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கிஸ் பண்றதா இருந்தோம். ஆனா திடீர்னு உன் போன் அடிச்சிருச்சு.